RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் அரசு அனுமதியின்றி டிப்பர் லாரிகளில் கிராவல் மண் மற்றும் செம்மண் கடத்துவதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் நியூஸ் தமிழ் செய்திக்குழுவினர் சம்பவ இடத்துக்கு சென்ற போது மண்ணை சாலையோரத்தில் கொட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் காஜா மைதீன் வழங்க நாம் கேட்கலாம். காஜா மைதீன், விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் சார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் அரசு அனுமதியின்றி கிராவல் மண் மற்றும் செம்மண் வெட்டி எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அலங்கியம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தினந்தோறும் 30க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகள் மூலம் மண் கடத்தலில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு லாரியும் சுமார் 4 டன் மண் எடுத்துச் செல்கின்றன. இதன் மூலம் ஒரு நாள் ஒன்றுக்கு 1200 டன் முதல் 5000 டன் வரை மண் அனுமதியின்றி எடுக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து பொதுமக்கள் குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளனர். இது குறித்து நியூஸ் தமிழ் செய்தி சேனலுக்கு நமக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் நமது செய்தியாளர் குழுவுடன் அங்கு சென்றபோது பத்திரிகையாளர்களை வருவதை கண்டு உடனே டிப்பர் லாரியில் இருந்த மண்ணை சாலை ஓரத்தில் கொட்டிவிட்டு தப்பிச் சென்று விட்டனர். இந்த நிலைமையின் காரணமாக அப்பகுதியில் மக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். மண் அள்ளும் டிப்பர் லாரிகள் சாலையில் அதிக அளவில் இயக்கப்படுவதால் பொதுமக்கள் அச்சத்துடன் பயணம் செய்து வருகின்றனர். மேலும் அரசு அனுமதி சீட்டு இல்லாமலும் மண் எட்டி எடுப்பதால் அரசு கனிம வள துறைக்கு விரிவான விவரங்களுக்கு நன்றி காஜா மைதீன். RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.